பார்ட் 1 வீடியோல வீட்ல இருக்க சிம்பிள் திங்ஸ் வச்சு எப்படி ஹோம்மேடா கற்பூர ஆயில் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் மெத்தட்லயே வீட்லயே கோல்ட் ரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்க. சாஸ் பேன்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கற்பூர ஆயில 20 ml போல எடுத்துக்கலாம். ஆயில கொஞ்சமா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பீஸ் வேக்ஸை இதோட ஆட் பண்ணிக்க போறோம். ஆயில் ஹீட் பண்றதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். பீஸ் வேக்ஸ் எல்லாமே ஆயிலோட மெல்ட் ஆகி நல்லா ஒன்று சேர்ந்துடும். இப்போ இது கொஞ்சமா லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே கண்டெய்னருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க பீஸ் வேக்ஸ் சில் டவுன் ஆகும்போது வேக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ குயிக்காக கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிடணும். கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த ஆயில் எல்லாமே வேக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் கோல்ட் ரப் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தலைவலி, கோல்டு, காஃப், சைனஸ் இது மாதிரி மட்டும் இல்லாமல் நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி பாடியில் எங்கே பெயின் இருக்கோ எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டீம் எடுக்கும் போது ஒரு 5 drops அந்த ஹாட் வாட்டரில் விட்டு இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்க கோல்டு, ரன்னிங் நோஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.